நம்ம உடல்ல ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் நிறைய இருக்கு. அதுல ஒன்று தான் இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூன் சிஸ்டமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹெல்த்தி டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணி தவறாக நமக்கு ஹெல்த்தி டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வருது. ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்றது தலையில மட்டுமே இருக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தலைமுடி ரொம்ப உதிர ஆரம்பிக்கும். தலைக்கு மேல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன ஆகும்னா உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஃபிளேக்ஸ் மாதிரி உதிரும். அதுவும் காதுக்கு பின்னாடி. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனை, முக்கியமா சொரியாசிஸ் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான புளிப்பு, நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லைங்களா, இதையுமே அவாய்ட் பண்ணணும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பரங்கி ரசாயனம் அப்படின்ற ஒரு மெடிசன், இது ரொம்ப நாளா சொரியாசிஸ் இருக்கிறவங்க தாராளமா இந்த மெடிசன் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பரங்கி ரசாயனம் அப்படின்ற மருந்து இது ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தோல் நோய்கள், இந்த சரும பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சொரியாசிஸ் அப்படின்ற கண்டிஷன், சொரியாசிஸ் நோயிலிருந்து எப்படி விடுபடலாம், இந்த நோய்க்கான தீர்வுகள் இருக்கா, இல்லை இந்த சொரியாசிஸ் தொடர்ந்து பல வருஷங்களாக இருக்கு, 5-6 வருடங்களுக்கும் மேலாக இருக்குன்னா இதனால வரக்கூடிய உடல் நல பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம உடல்ல ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சொரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூன் சிஸ்டமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஹெல்த்தி டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணி தவறாக நமக்கு ஹெல்த்தி டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரியான ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வருது. சொரியாசிஸ் கண்டிஷன்ல என்ன ஆகும்னா, நம்ம தோல்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக பார்த்தோம்னா 7 to 10 daysல மைல்டாக நமக்கு டெட் செல்ஸ் உதிர்ந்துகிட்டே இருக்கும் சர்மத்துல இருந்து. ஆனா இந்த சொரியாசிஸ்ல ரொம்ப ரிப்பீட்டடா 2-3 நாட்களுக்கு ஒரு வாட்டி என்ன ஆகும்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் உதிர்ந்து வர ஆரம்பிக்கும். இதை சித்த மருத்துவத்தில் காலாஞ்சகப்படை அல்லது செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் செதில் மாதிரி உதிர்ந்துகிட்டே இருக்கும். கைகள்லையோ கால்கள்லையோ லைட்டாக நம்ம சொரிஞ்சு விட்டோம்னா ரொம்ப பவுடர் மாதிரி ஃப்ளேக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மைல்டா டேண்ட்ரஃப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா தொடர்ந்து ஒரு 2-3 வருடங்களாக நமக்கு டேண்ட்ரஃப் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது சொரியாசிஸாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக நமக்கு உடல்ல அதிகமான ஒரு வறட்சி தன்மை இருந்ததுன்னா இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் வரும். இதுவே ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்றது தலையில மட்டுமே இருக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். தலைமுடி ரொம்ப உதிர ஆரம்பிக்கும். தலைக்கு மேல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்ன ஆகும்னா உதிர்ந்துகிட்டே இருக்கும். ஃபிளேக்ஸ் மாதிரி உதிரும். அதுவும் காதுக்கு பின்னாடி பின்பகுதியில நம்ம கழுத்துல முடியக்கூடிய இடங்கள்ல அப்படியே பார்டர் வச்ச மாதிரி ரொம்ப சொரியாசிஸ் ரெட்டிஷா நமக்கு இருக்கும். முன்னெற்றியில அதிகமான சொரியாசிஸ் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். இதனாலேயே தலையில இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் முடி வளர்ந்துச்சுன்னா திரும்ப நமக்கு அதிகமான இந்த சொரியாசிஸ் டேண்ட்ரஃப் வர மாதிரி இருக்கும். தலையில அதிகமான எண்ணெய் பசை இருந்தாலோ இல்ல ரொம்ப ட்ரையா இருந்தாலோ நமக்கு என்னன்னா இந்த சொரியாசிஸ், ஸ்கேல்ப் சொரியாசிஸ் வர ஆரம்பிக்கும். இதுவே நம்ம உடல் முழுவதும் பார்த்தோம்னா காயின் ஷேப் லீஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்ட் ரவுண்டா தோல் உதிர்ந்து ரொம்ப சிவந்த நிறத்துல அதுல காணப்படும். ரொம்ப அதிகமான ஒரு எரிச்சல் இருக்கும். அந்த பார்டர்ல, அந்த லீஷியன் இருக்கக்கூடிய பார்டர்ல பார்த்தோம்னா அதிகமான ஒரு ஸ்கின் எலிவேஷன் இருந்து ரெட்னஸ் இருந்து அது பல விதமான நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்குங்க. சாப்பிடவே முடியல, உணவே சாப்பிட முடியலன்ற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு கண்டிஷன். அதுதான் நம்மளுடைய பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்றோம். உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் அதிகமான ஒரு ட்ரைனஸ், வெடிப்பு, சில நேரங்கள் அந்த வெடிப்புல இருந்து பிளட் வரலாம். ஸோ ப்ளீடிங் இருக்கிறதும் நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம். இந்த மாதிரி உள்ளங்கை உள்ளங்காலில் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால ஃபுட்டு எடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது டிட்டர்ஜென்ட் ஏதாவது கையில் பட்டாலோ இல்லை நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது அந்த கெமிக்கல் நமக்கு பட்டாலோ நமக்கு ரொம்ப பெயினாக இருக்கும், ஷாம்பு யூஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இந்த கண்டிஷனில் நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிடும் போதும்
கைகளில் லேசாக பட்டுச்சுன்னா அதிகமான ஒரு ட்ரைனஸை இது உருவாக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சொரியாசிஸ் கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் பஸ்டுலார் சொரியாசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். சின்ன சின்னதாக கொப்புளங்கள் வந்து அதில் நிறைய சீழ்கோத்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரெட்னஸாக இருக்கும். எர்த்மேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ரொம்ப ரெட்னஸாக இருந்து நெருப்பு பட்ட மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும். உடல் முழுவதுமே இந்த சொரியாசிஸ் கண்டிஷன் வந்து நம்ம கால்களில் அதிகமான வீக்கம் இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். வீக்கம் அப்படின்னு சொன்னால் சரியாக யூரின் வந்து அவுட்புட் இல்லாமல் கால்களில் வீக்கம் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். சொரியாசிஸ் கண்டிஷனில் இது எல்லாமே சிவியராக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதில் முக்கியமாக காலாஞ்சக வாதம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலாஞ்சக வாதம் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்னென்னா கொஞ்ச நாளாக இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருக்குன்னா ரொம்ப வருஷமாக இருந்துச்சுன்னா இது நம்மளுடைய ஜாயின்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. அப்போ கால் மூட்டுக்கல்லையோ கை மூட்டுக்கல்லையோ ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபெலஞ்சல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கை விரல்களை வந்து மடக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஜாயின்ஸில் ரொம்ப நமக்கு பாதிப்பை கொடுக்கும். கொஞ்ச நாளில் இது என்ன ஆகுனா நம்ம உடலில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிடும். அப்போது உடலில் கழிவுகளின் தேக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ சொரியாசிஸ் வந்து ஒரு 4-5 வருடங்கள் தொடர்ந்து நம்ம சிகிச்சை எடுக்காமல் ஏதோ டெம்பரவரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நாளடைவில் இவ்வளோ மோசமான ஒரு விளைவுகளையும் அது ஏற்படுத்துது. இப்போ சொரியாசிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன? நம்ம ஆல்ரெடி ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங் ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா டோட்டலாக அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் முக்கியமாக சொரியாசிஸ் இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான புளிப்பு, நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லைங்களா, இதையுமே அவாய்ட் பண்ணணும். நான்வெஜ் அப்படின்னு சொல்லும்போது அவுட் சைடில், அதாவது வெளியில் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதோ இல்லை இரவு நேரத்தில் ரொம்ப கண் விழித்து இருக்கிறது, ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருந்தாலும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இதில் ஏற்படுது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பரங்கி ரசாயனம் அப்படின்ற ஒரு மெடிசன், இது வந்து ரொம்ப நாளாக சொரியாசிஸ் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மெடிசன் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பரங்கி ரசாயனம் அப்படின்ற மருந்து இது காலை இரவு 2 வேளையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி தான் பரங்கிப்பட்டை சூரணம், இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா பலகரை பற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இது வந்து மருத்துவ ஆலோசனைப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பலகரை பற்பம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமா சருமம் சார்ந்து வரக்கூடிய நோய்களை குணமாக்குவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெருமருந்து வகை அப்படின்னு சொல்லலாம். பலகரை பற்பம் இதனோட சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய வெட்பாலை தைலம், சிவனார் வேம்பு குழி தைலம், இந்த 2 மெடிசனும் நம்ம பயன்படுத்தலாம். பெரும்பாலும் சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த வெட்பாலை தைலத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்லயே கூட இந்த வெட்பாலை தைலத்தை நம்ம ஈஸியா தயாரிக்கலாம். வெட்பாலை மரம் நம்ம பார்த்துருப்போம் நிறைய சாலை ஓரங்கள்ல, மலைப்பாங்கான இடங்கள்ல வெட்பாலை மரம் நிறையவே இருக்கும். கார்டன்ல கூட நிறைய வச்சிருப்பாங்க. இதனுடைய காய் பார்த்தோம்னா நீளமாக 2 காய்கள் சேர்ந்து ஒரு காம்புல இருக்கும். ஸோ இப்படி 2மே வந்து இருக்கும். இது வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இலைகளை ஒடிக்கும் போது அது வந்து லேட்டெக்ஸ் சின்னதா பால் வர மாதிரி இருக்கும். இந்த இலைகளை எடுத்துட்டு வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு வெயில்ல வைக்கணும். ஒரு 5 to 6 நாட்கள் வெயில்ல வைக்கும்போது அந்த இலையில இருக்கக்கூடிய சாறு எல்லாமே தேங்காய் எண்ணெயில இறங்கி நல்ல கரு ஊதா நிறத்துல அந்த ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்றோம். வேணும்னா இதுல கொஞ்சம் கருஞ்சீரகமும் சேர்த்து வெயில்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த தைலத்தை ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம சொரியாசிஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லயோ தலையில இருந்துச்சுன்னா தலையிலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது சொரியாசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரைனஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிவனார் வேம்பு குழி தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன், இது வந்து ஒரு 10 சொட்டு நம்ம வந்து பனை வெல்லத்தோடு சேர்த்து தினமும் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வரணும். இந்த சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்றது சரும நோய்களை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து, காயக்கற்ப மருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலிகையிலிருந்து செய்யக்கூடிய இந்த சிவனார் வேம்பு குழி தைலத்தை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உடல்ல எவ்வளவு நாட்பட்டு நமக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சொரியாசிஸ்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா குணமாகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி குளிப்பதற்கு நம்ம வந்து நலங்கு மாவோ குளியல் பொடியோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்பவுமே ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம பார்த்துக்கணும், ரொம்ப சருமம் வறண்டு போகாமல் பார்த்துக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் ரொம்ப புளிப்பு சத்து இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு சொரியாசிஸ் வர்றதுக்கு ஒரு காரணம். ஸோ இந்த பதிவில் சொரியாசிஸ் நோய் இருந்ததுன்னா அதை ஈஸியாக இயற்கையான முறையில் எப்படி கையாளலாம் அப்படின்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.